வணக்கம் நண்பர்களே, வாங்க. இப்போ வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, மயிலத்து முருகர் கோயில் சுப்பிரமணிய சாமி கோயில் தான் பார்க்குறோம். பங்குனி தேர் இல்லைங்களா, அதை கொஞ்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். நம்ம பார்த்ததும் மற்றவங்களும் பார்க்கணுன்னு. என்ன ஒன்று, தேர் போகும்போது எங்களால் போக முடியல. தேர் போகும்போது காலையில் போயிருக்கணும், அதை உங்களுக்கு காட்ட முடியல. இருந்தாலும் அந்த கோயிலை வந்து பங்குனி மாதம் பிரசித்தியாக நடக்கும்ன்ற அந்த திருவிழாவை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு. தெரியாத இருக்காது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியட்டும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த கோயிலில் பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. இந்த கோயிலில் வந்து சுத்துப்பட்டு கிராமம் அவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் தேருனாலே தெரியாதவங்களே இருக்க முடியாது, தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு. இருந்தாலும் நான் வந்து இதை உங்ககிட்ட தெரியப்படுத்துறது, இதை வந்து வீடியோவில் காட்டுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால் இதுவும் ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு. பழைய ஞாபகம்லாம் வந்துடுது மக்களே. ஒரு சில நேரத்தில் வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட காசு பணம் வந்திருக்கலாம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வயசு இருக்கும்போது அந்த கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த காலத்தில் வந்து இன்னைய வரைக்கும் அது என்னால் மறக்க முடியாத ஒரு ஞாபகம். ஒரு ஒரு எவ்வளோன்னா, ஒரு 2 ரூபாய்க்கு கண்ணாடி வளையல் போட்டால் கை நிறையா இருக்கும் அன்றைய காலத்தில். அது எங்கள் வீட்டில் வந்து ஸ்கூலில் கீழே விழுந்து கையை கிழிச்சிடும். அப்படி இல்லைன்னா கையில் வேலை செய்யும்போது கையை கிழிச்சிடும். விளையாட்டு பிள்ளைங்களுக்கு கண்ணாடி வளையல் போடக்கூடாதுன்னு பெரிய விஷயமா அன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அது போடவே மாட்டாங்க. பிளாஸ்டிக்லேயோ இல்லை மெட்டல் மாதிரியோ வாங்கி போடுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா கண்ணாடி வளையல் போட்டுக்கிறாங்க, அதேமாரி எனக்கு வேணும் நடம் பிடிச்ச காலம்லாம் இருக்குது. இப்போ இந்த கடையும் இந்த இடத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த ஞாபகம்லாம் திரும்பி வந்த மாதிரி இருக்குது. ஒரு 50 காசுக்கு ஒரு முழம் மல்லிகை பூவும் கை நிறைய கண்ணாடி வளையலும் பெரியவங்க மாதிரியே ஆசைப்படுவேன் நான். அதெல்லாம் நினச்சா இன்றைக்கி கூட எனக்கு அது சிரிப்பாக தான் இருக்குது. இன்றைக்கி என்ன ஒன்றாலும் வாங்கலாம், அது கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கலன்றது தான் ஒரு ஏக்கம். அதுக்கு வேணான்னு சொல்லலை, பெரியவங்க வந்து அதெல்லாம் பெருசாக யோசிச்சிருக்காங்க பழகுது. ஓகே, உங்ககிட்ட இந்த பகிர்ந்துக்கிறதுக்கும் இந்த கோயிலை காட்டுறதுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு சின்ன வீடியோ தான் இருந்தாலும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மக்களே. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.